பாத்திருக்கியா? தயிரோட சேர்த்து மீன் சாப்பிட்டா இது டிசீஸ் வரும், அலர்ஜி வரும்னு. ஆனா அது எனக்கு உண்மையிலேயே தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளை இருந்தே எப்ப மீன் நமக்கு வேற தெரிஞ்சு மீன் கறி எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம்ல, அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னா மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு லாஸ்டா ரசம் ஊத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊத்தி பசி சாப்பிட்டு தான் டியூஷனுக்கு எல்லாம் போவேன். இது எனக்கு தெரியல. உனக்கு? எனக்கு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி அரிக்கா இருக்கு. ஆனா தயிர் கூட மீன் சேர்த்து சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதனால் வருது அப்படின்னாவே சீ ஃபுட்ஸ் இல்லை சில குறிப்பிட்ட காய்கறிகள், உதாரணத்துக்கு கத்திரிக்காய், இதெல்லாம் இன்னேட்டாகவே, அதாவது நேச்சுரலாகவே சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இதே இதுவாக வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. பர்டிகுலர்லி தயிர் கூட சேர்க்கும்போது அதில் ஆல்ரெடி சில பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் சில பாக்டீரியா கூட கலக்கிறதுனால நல்லா இல்லாமல் போகலாம். அதனால் சில ரியாக்ஷன்ஸ், அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வரக்கூடிய சில மைனர் இஷ்யூஸ், இதே ரொம்ப சிவியரான அனஃபைலாக்டிக் ஒரு அலர்ஜிக் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டையில் வீக்கம் ஏற்பட்டு மூச்சு விடுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியான கூட வரலாம். வெஸ்ட்லலாம் பீனட் அலர்ஜி, கிரவுண்ட்நட் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சீ ஃபுட்ஸ் அண்ட் பிரிஞ்சால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி சில பேருக்கு கர்ட் மிக்ஸ் பண்ணும்போது சில பாக்டீரியானால் ஒத்துக்காமல் போகலாம். அது கண்டுபிடிச்சி தவிர்த்துட்டா அதை அவாய்ட் பண்ணலாம். இதே எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இருக்கும்.